பசுமை போர்த்திய மலைப்பகுதி, கீழே அழகாய் ஓடும் புன்னை நதி. இந்த பகுதியில் தான் சூரல் மலையும் முண்டக்கை கிராமமும் அமைந்திருக்கின்றன. இந்த அழகான மலைப்பகுதியையும் கிராமங்களையும் பார்த்து பரவசமடைய இப்பகுதியை நாடி வரும் சுற்றுலா பயணிகள் ஏராளம். இங்கு வசிக்கும் அனைவருமே சாதாரண நடுத்தர வர்க்கத்தினர், தேயிலை தோட்ட தொழிலாளர்கள். மேப்பாடியிலிருந்து இந்த பாலம் வழியாகத்தான் முண்டக்கை கிராமத்தை சென்றடைய வேண்டும். வெள்ளார் மலை அடிவாரத்தில் நதியோரம் அமைந்திருக்கிறது அந்த பள்ளி. அன்பும் அறிவும் என அரிச்சுவடி கற்றுக் கொடுக்கும் பள்ளி. அம்மு, மின்னு ஏன் குறைக்குதுன்னு பாரு. அந்த மலை பார்த்து சும்மா குறைக்குது. விளையாடினது போதும், மழை நல்லா பெய்யுது. உள்ளவா, நாம உள்ள போகலாம். நாளைக்கு விளையாடலாம். வரும்போது கொம்ப காட்டியான வந்துச்சு. எங்களை எதுவும் செய்யாதுன்னு கெஞ்சினோம். யானையோட 2 கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துச்சு. எங்கும் மரணவோடும் ഉരുള് പൊട്ടിയിട്ടുണ്ട്. ഞങ്ങളൊക്കെ ഒന്ന് ആരോടെങ്കിലും ഒന്ന് പറഞ്ഞിട്ട് ഞങ്ങളൊന്ന് രക്ഷപ്പെടുത്താം. தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் வனத்துறையினரும் மக்களை மீட்க களத்தில் இறங்கினர். மற்றொரு புறம் காட்டு வழி சென்று மக்களை காப்பாற்றும் முயற்சியும் தொடங்கியது. பெரும் சத்தத்துடன் கற்குவியல்களும் பாறைகளும் பெருவெள்ளமும் பொங்கி பிரவாகம் எடுத்து வீடுகளை சுருட்டி அடியோடு பெயர்த்து சென்றன. தப்பிக்க முடிந்த பெண்களும் குழந்தைகளும் வீட்டின் மேலேயும் உயரமான இடங்களிலும் தஞ்சம் அடைந்தனர். வெள்ளார் மலை பள்ளியின் கட்டிடமும் பெருஞ்சிதைவுடன் அச்சமூட்டியது. சூரல் மலையும் முண்டக்கை சாலையும் பாலமும் முற்றிலுமாக தகர்ந்தன. மரமும் கல்லும் பாறைகளுமாய் ஒன்றன் மீது ஒன்று சரிந்ததால்
மண்ணுக்கடியில் சிக்கியவர்களை காப்பாற்றுவது அவ்வளவு எளிதான காரியமாக இருக்கவில்லை. சாலியாராற்றின் பகுதியில் 30 கிலோமீட்டர் தொலைவிலும் இறந்தவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டன. இராணுவத்தினர் களத்தில் இறங்கினர். தகர்ந்து போன முண்டக்கை பாலத்திற்கு மாற்றாக தற்காலிக பெய்லி பாலம் மின்னல் வேகத்தில் அமைக்கப்பட்டது. இயற்கையின் கோர தாண்டவத்தில் உருக்குலைந்த கிராமத்தில் உயிர் பிழைக்க போராடிய மக்களின் தீனக்குரல்கள் வெகு தூரம் செல்ல முடியாமல் காற்றில் கரைய மக்கள் மரணத்துடன் போராடினர். அந்த மலை பார்த்து சும்மா குளிக்குது. சோகத்துடனும் சோர்வுடனும் உற்றார் உறவினர்களை தொடர்ந்து தேடிய மின்னுவின் கண்களில் ஏக்கம். வயநாடு நிலச்சரிவின் பேரழிவில் இறந்தவர்கள் அனைவரும் அவர்கள் வாழ்ந்த பகுதியிலேயே ஒரே இடத்தில் புதைக்கப்பட்டு மீளா துயலில் ஆழ்ந்தனர். கண்ணீருடன் நியூஸ் தமிழின் ஆழ்ந்த இரங்கல்கள். வரலாறு காணாத இயற்கை பேரழிவிலிருந்து வயநாட்டை மீட்டெடுக்க அனைவரும் ஒன்றிணைவோம். வாருங்கள்.